அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஒரு இரவில் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய, இன்னும் விடிந்ததும் நாம் விரும்பக்கூடிய, தேடக்கூடிய விஷயத்தில் சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய சிறந்த 4 திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட தேவைகளை நீங்கள் மனசில் நியத்தை வச்சுக்கிட்டு இந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த விஷயமா இருந்தாலும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கும். ஏன்னா நம்மளோட எண்ணத்தை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை. கண்டிப்பா நம்ம மனசுல என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுவோம். இன்றைக்கு அறிவியல்ல அதெல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நம்ம எதுவா மாறணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா அதை நம்ம உறுதிப்படுத்தணும். நம்ம அதுக்காக முயற்சி பண்ணணும். அதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தி யாரிடம் கேட்டால் அந்த முயற்சி நமக்கு கை கூடுமோ, பலனளிக்குமோ, யாரிடம் கேட்டால் நமக்கு பதில் கிடைக்குமோ, அந்த காரியம் நடக்குமோ, அதை கேட்கக்கூடிய ஒரு வகை, ஒரு முறைதான் இந்த அமல்கள் எல்லாமே. அதனால உங்களுக்கு எது தேவையோ அதை கண்டிப்பா மனசுல உறுதி வைங்க. முதல்ல. ரெண்டாவது, ரப்பு கிட்ட கேளுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ரப்பு கேட்க தான் சொல்றான். அவன் கண்டிப்பா தருவான். அதனால நம்பிக்கையோட எந்த பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ கோடி ரூபாய் பணம் வேணும்னாலும் சரி, நீங்க மனசுல நினைச்சு ரப்பு கிட்ட கேளுங்க. அந்த ரப்பு ஒரு நொடி பொழுதுல உங்களோட தலையெழுத்தவே மாத்துவான். இன்றைக்கு தலையெழுத்தை ஒரு இரவில் மாற்றக்கூடிய 4 திக்ருகளை தான் பார்க்க போறோம். 4மே நம்முடைய ரப்புடைய திருநாமங்கள் தான். 4ல ஒன்றை ஓதுனாலே நம்ம செல்வச்சீமானா வாழலாம். நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை வாழலாம். 4ஐயும் சேர்த்து ஓதும்போது ஒரு இரவில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிடும். அந்த திக்ருகள் என்ன அப்படின்னா, யா ரஸாக்கு யா அல்லாஹ். இந்த ரஸாக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம தேடக்கூடிய எல்லா நியாமத்துக்களையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த ரஸாக். ரிஸ்க் அப்படின்னா வெறும் வாழ்வாதாரம், அதாவது செல்வம் மட்டும் கிடையாது, வாழக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த ரஸாக். வாழ்றதுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த வார்த்தை. அதனால இந்த ரஸாக்க ஒதுக்கோங்க. யா ஃபத்தாஹு யா அல்லாஹ். ஃபத்தாஹ் அப்படின்னா என்ன? திறக்கக்கூடியவன், வெற்றி அளிக்கக்கூடியவன்ற பொருள் இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியா நடக்கும். நமக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குதோ அந்த கஷ்டத்துல இருந்து திறக்கக்கூடிய சாவியாக இந்த பெயர் இருக்கும். அதனால கண்டிப்பா இதையும் நீங்க ஒதுக்கோங்க. அடுத்தது, யா லத்தீஃபு யா அல்லாஹ். நுட்பமானவனே. நம்மளோட சில பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியும், சில பிரச்சனைகள் சொல்ல முடியாது. இன்னும் சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம்னு நினைப்போம், சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் அது எல்லாத்துக்குள்ளேயுமே நம்மளோட ரப்புடைய நுட்பமான அறிவு இருக்குது. அவன் நாடினால் எதுவும் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த நுட்பமானவனேன்னு சொல்லி அழைக்கும்போது எதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குதோ, எதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே எல்லாம் சரி பண்ணிடுவான். அதனால் இந்த திக்கரையும் நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது, யா மாலிக்கு யா அல்லாஹ். மாலிக் அப்படின்னா என்ன? அரசனே. அரசனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை அழைக்கும் போது அரசர்களை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ அப்படிப்பட்ட தன்மையோட நம்ம வாழலாம். அரசன் எப்படி இருப்பான்? அவனுக்கு எந்த தேவையுமே இருக்காது. அவனுக்கு எல்லாமே இருக்கும். போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கும். அவன் தான் மேல இருப்பான். எல்லாத்த விட உயர்ந்த அந்தஸ்துல இருப்பான். கண்ணியத்துல, மரியாதையில, பிரியத்துல, எங்க போனாலும் மரியாதை. அந்த மாதிரி ராஜ வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த யா மாலிக்குவை அதிக அளவு திக்ரு செய்யுங்க. இன்றைக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த 4 திக்ருமே ரொம்ப ரொம்ப சிறந்த திக்ருகள் தான். அதுவும் தூங்கும் போது இதை ஓதிட்டு உங்களோட தேவைகளை கேட்குறீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு சிறந்த தன்மைகளை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அழைச்சிருக்கீங்க. இன்னும் தூங்கும் போதும் தூங்கி விழிக்கும் போதும் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால நல்ல விஷயங்களை நினைங்க. அதாவது தூங்கி எந்திரிக்கும் போது நீங்கள் நெகட்டிவாக எதுவுமே யோசிக்காதீங்க. இது எனக்கு கிடைக்காது, இன்னைக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது எனக்கு நடக்காது, இப்படி நினைக்காதீங்க. என்னால் இன்னைக்கு இதை முடிக்க முடியும், என்னால் இதை செய்ய முடியும்,
இந்த வேலையை நான் ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் சிந்திங்க. தூங்கும்போதும் தூங்கி விழித்த உடனேயும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு அப்படியே நடக்குமா. இப்போ நிறைய அறிவியல்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க நல்லதையே நினைங்க. அதுவும் ரப்போட உதவியை கொண்டு தூங்குங்க. ரப்போட உதவியை கொண்டு எந்திரிங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. ரப்பு நம்மளை பொறுப்பேற்றுக்குவான். ஏன்னா அல்லாஹாலா பொறுப்பேற்கிறதுல மிகச்சிறந்தவனா இருக்கிறான், வக்கீலா இருக்கிறான். அதனால இந்த திருநாமங்களை ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடுவான். ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளா அதிர்ஷ்டமுள்ள நாளாக இருக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹாலா உங்களுக்கு தேவையானதை அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவான். மேலும் இது போல ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும். ஒவ்வொரு தேவைகளுக்கும் அல்லாஹ்விடத்துல நெருங்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வஜீஃபா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப்ல அனைத்து தேவைகளுக்குமே வஜீஃபாக்கள் இருக்கு. இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சியக்கா மிக்ஸ், ஹேர் ஆயில், கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை மிக்ஸு, இன்னும் சிறுதானிய மிக்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அல்லது ஃபேஸுக்கு தேவையான நலங்கு மாவு, இன்னும் உடனே க்ளோ கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பொருட்களில் எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம ரொம்ப ராகத்தான வாழ்க்கையை பாரம்பரியமான முறையில் அதிகளவு செலவில்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரூபிஸ் டிப்ஸ் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் தான் இந்த சேனல். இந்த சேனலை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷால்லா இந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த சேனலை வீட்டு குறிப்பு, அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாரம்பரியமான முறைப்படி. கண்டிப்பாக இந்த சேனல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான குறிப்புகள் தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றிய பதிவுகளை நம்ம தொடர்ந்து போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.